பீம்சிங்லாம் கதையை சொல்லிடுவார். எந்தெந்த இடத்துல பாட்டு போடாமல் நீங்கள் போட்டுங்கன்றவர். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொல்கிறது. அப்போ இருந்த டைரக்டர் எல்லாருடைய டைரக்டர்ஸுக்கும் கவிஞர் பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ பல கம்பெனிகளில் டிஆர் ராமண்ணா, பீம்சிங், ஸ்ரீதர், அவங்கெல்லாம் பெரும்பாலும் 100க்கு 100 வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்லிடுவாங்க. சிச்சுவேஷன் கதையை சொல்லிட்டு சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதுதான் சில பேர் இப்போ பீம்சிங்லாம் கதையை சொல்லிடுவார். எந்தெந்த இடத்துல பாட்டு போடாமல் நீங்கள் போட்டுங்கன்றவர். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், சிச்சுவேஷன். ஆமாம். இப்போ அதே மாதிரி டிஆர் ராமண்ணா கதையை சொல்லிடுவார். இல்லைங்க இங்கே இப்போ கண்ணாசன் நீங்கள் ஏதாவது முக்கியமாக கதைக்கு 100% தேவைங்கிற ஒரு 2 பாடம் சொல்லிவிட்டு, இது இல்லாமல் எம்ஜிஆர் சரோஜாவுக்கு ஒரு டூயட்டு, எம்ஜிஆருக்கு தனியாக ஒரு சோலோ, இந்த இடத்துல ஒரு வேறு எங்கேயாவது போடலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கே ஒரு மொத்தம் 6 பாட்டு வேணும். இந்த ஒரு பாட்டு மட்டும் இந்த டீசிங் கண்டிப்பாக வேணும், நான் கதைக்கு தேவை. மற்ற 5 பாட்டு உங்கள் இஷ்டம், நீங்கள் போட்டுங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆமாம், மொத்த பொறுப்பையும் 2 பேர்ட்டையும், மியூசிக் டைரக்டரையும் கவிஞர்ட்டையும் சொல்லிட்டு போயிடுவாங்க.